ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. யார் இந்த சாயநாதன்? யார் இந்த சாயநாதன்? யார் இந்த சாயநாதன் என்ற பெருமையை இந்த பிடிபி சேனலிலே சொல்கிறோம். யார் இந்த சாயநாதன் என்ற இந்த காட்சியை பாருங்கள். யார் இவர் அப்படி என்ற ஒரு சிறப்பை சொல்கிறோம். இவர் ஒரு பிறவிலே இந்த ஜெகத்திலே பிறக்கும் போது இவருடைய பெயர் தேவநாதன். இவர் பிரம்மனுடைய திருவடியை நோக்கி பிரகாசமாய் பாடுகிறார். தேவதேவா பிரம்மதேவா, தேவதேவா பிரம்மதேவா, உன் திருவடி சரணம் சரணம் அருள்வாய். தேவதேவா பிரம்மதேவா, தேவதேவா பிரம்மதேவா, உன் திருவடி சரணம் சரணம் அருள்வாய். பிரம்மதேவன் இவருடைய நிகரை கண்டு அருள் புரிய வந்துவிட்டார். மக்களுக்கு சில அவருடைய உதவிகரம் செய்து கொண்டிருந்தார். அப்பா, பிரம்மலோகம் வருகிறாய் என்று கேட்கும்போது இந்த தேவநாதன், ஐயா, உங்களுடைய இந்த பிறவிலே உங்களுடைய திரு பெருமைகளை கண்டறிந்து விட்டேன். அடுத்ததாக பகவான் ஸ்ரீ ஹரிஹரி நாராயணனுடைய திருப்பெருமையை நான் கண்டறிய வேண்டும். எனக்கு அடுத்த பிறவியும் தாருங்கள் என்றார். அப்படி ஆகட்டும் தேவநாதா என்று அருள் புரிந்து மறுபடியும் இந்த பூலோகத்திலே இந்த தேவநாதன் வந்து பிறக்கிறான். இந்த தேவநாதன் ஸ்ரீ பகவான் நாராயணமூர்த்தி நாடி பாடி செல்கிறான். நமோ நாராயண நமோ நாராயண நமோ நாராயண ஸ்ரீ நாராயண ஓம் நாராயண நாராயண ஸ்ரீ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நாராயண. நாராயணனை பாடிக்கொண்டு பல மக்களுக்கு பல தொண்டுகள் இந்த தேவநாதன் செய்து கொண்டிருக்கின்றான். அவர் கடைசி கட்டத்திலே பகவான் நாராயணமூர்த்தி அருள் புரிய வந்தார். தேவநாதா வா வைகுண்டம் என்று தேவநாதனை அழைக்க, பகவானே, நான் பிரம்மனுடைய சிறப்பை கண்டறிந்தேன், உங்கள் நாராயணமூர்த்தி அப்பனுடைய சிறப்பை கண்டறிந்தேன். அடுத்தது நான் கைலாசநாதன் சிவபெருமானுடைய திருப்பெருமை நான் கண்டறிய வேண்டும். எனக்கு அந்த பிறவி தாருங்கள் என்றார். மூன்றாவது பிறவி ஆகட்டும் அப்படி என்று நாராயணன் மறைந்தார். மூன்றாவது பிறவியில் இந்த தேவநாதன் இதோ பிறந்து மறுபடியும் பூலோகத்திலே வந்திருக்கின்றார். சிவபெருமானை நோக்கி ஓம் சிவாய நமக சிவாய நமக ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சிவ சிவா 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 சிவ சிவாய நம சிவாய ஓம் சிவாய சிவ சிவா நம சிவாய நம சிவாய ஓம் சிவாய சிவ சிவா. சிவனுடைய திருவடிகளை பாடிக்கொண்டு பல மக்களுக்கெல்லாம் பல தொண்டுகளை செய்து பெருமைப்பட்டார். அப்போது இவருடைய ஆயுள்காலம் முடிய கட்டத்திலே பகவான் கைலாசநாத பரம்பொருள் அந்த சராசரம் இருந்த சிவபெருமான் நேரிலே வந்து தேவநாதா வா வைகுண்டம் என்று கைலங்கிரி வா என்று அழைத்தார். பகவானே, உங்கள் 3 சரத்தையும் நான் கண்டறிந்து விட்டேன். மறுபடியும் இந்த பூலோகத்திலே நான் பிறந்து எல்லா மதங்களும் எல்லா தெய்வத்துடைய இனப்புகளையும் தெரிந்து அனைவருக்கும் நான் உதவிகரங்கள் செய்து உங்களுடைய பெருமைகளை நான் பாடி உங்களுடைய திருவடிகளுடைய பெருமையை பாட எனக்கு அருள் புரிய வேண்டும் மகாதேவனே என்று கேட்டார். சரி, 4வது பிறவி நீ பிறந்து நீ கேட்பது போல் அருள் புரிகிறோம், அப்படியே நடக்கட்டும் என்று அருள் புரிந்து இந்த தேவநாதனுக்கு 4வது பிறவி தருகிறார். 4வது பிறவியில் இந்த தேவநாதன் என்ன பிறவியா பிறந்து இந்த மக்களுக்கு என்ன செய்கிறார் என்று பெருமையாக சொல்வோம். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி
நமஸ்துதே 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 நமஸ்துதே. 4வது பிறவி பகவான் பிறக்க போகிறார். பாருங்கள், ஓம் ஆதிசக்தி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்